ஹாய் ஸ்டூடெண்ட், டுடே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மெட்டலர்ஜியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்னாலே என்ன மீனிங் அப்படின்னா பியூரிஃபிகேஷன்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் மெட்டலை. அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மெட்டல் வந்து பியூர் ஃபார்மில் இருக்காது. அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மெட்டலை பியூராக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிஃபைனிங் மெத்தட் தான் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ். எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ்னாலே ஒரு 3 காம்பனண்ட் கண்டிப்பாக வேணுன்றதை நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி பழைய வீடியோவில். என்னென்ன காம்பனண்ட் அப்படின்னு சொன்னால், ஆனோடு கண்டிப்பாக வேணும், கேத்தோடு கண்டிப்பாக வேணும், எலக்ட்ரோலைட் கண்டிப்பாக வேணும். இந்த 3 இருந்தால் தான் ஒரு எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் நடக்கும். இப்போ இந்த ரியாக்ஷனில், இந்த ரிஃபைனிங்கில் யார் வந்து ஆனோடாக இருப்பா அப்படின்னா, இம்பியூர் மெட்டல். எந்த மெட்டலை பியூரிஃபை பண்ண போகிறோமோ அந்த மெட்டல் வந்து ஆனோடாக இருக்கும். எந்த மெட்டல் பியூரிஃபை பண்ணுறோமோ அதனுடைய பியூர் ஃபார்ம் மெட்டலை வந்து எதில் எடுத்துக்கிறோம்? கேத்தோடில் எடுத்துக்கிறோம். இப்போ எலக்ட்ரோலைட்னு 3வது காம்பனன்ட் சொல்லலாம். யாரை எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறேன்னா, எந்த மெட்டலை நீங்கள் வந்து பியூரிஃபை பண்ண போகிறீங்களோ அதனுடைய சால்ட். இந்த 3 காம்பனண்ட் எடுத்து தான் பண்ண போகிறோம். இது டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நான் வந்து ஒரு காப்பரை எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். அப்போ நான் காப்பரை பியூர் பண்ண போகிறேன். அப்போ கேத்தோடு என்னவா இருக்கும்? பியோர் காப்பர் வந்து கேத்தோடாக இருக்கும். ஆல்ரெடி சொன்னேன், கேத்தோடு வந்து பியோர் மெட்டல் எடுத்துக்கணும். சரி, ஆனோடு என்னவா எடுத்துக்கணும்? இம்பியூர் காப்பர் ராடு. இதுதான் ஆனோடு, இம்பியூர் காப்பர். ஆனோடைய சார்ஜ் என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ். எப்பயுமே நல்லா வச்சுருச்சுங்க. ஆனோடைய சார்ஜ் பாசிட்டிவ், கேத்தோடைய சார்ஜ் நெகட்டிவ். எதில்? எலக்ட்ரோலைட்டிக் செல்லில். எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் சார்ஜ் மாறும். இது எலக்ட்ரோலைட்டிக் செல். சரி, ஏன் அப்படின்னு சொன்னால், ஆனையான் மூவ் டுவர்ட்ஸ் ஆனோட், கேட்டையான் மூவ் டுவர்ட்ஸ் கேத்தோட்னு சொல்லுவோம். அடுத்து எலக்ட்ரோலைட் அப்படின்றது அசிடிஃபைடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், காப்பர்னா அதனுடைய சால்ட் எடுத்துக்கணும், காப்பர் சல்ஃபேட். இப்போ காப்பர் சல்ஃபேட்னா அதில் என்ன இருக்கும்? SO4 இருக்குமா? ஸோ SO4 இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் எடுத்துக்கிறோம். அதனால தான் அது என்னது? H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துருக்கோம். இப்போ சில்வர் நைட்ரேட்னா நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கணும். கோல்டு குளோரைடு அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்கில் எடுத்துக்கக்கூடிய சால்ட்டுடைய கரஸ்பாண்டிங் ஆசிட்ஸ். ரைட், இப்போ இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். ஒரு டேங்க்கில் நான் வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்திருக்கேன். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்னா என்ன இருக்கும்? Cu2+ இதில் இருக்கும். ஒரு ஆனோடு எடுத்திருக்கேன், கேத்தோடு இருக்கேன். அது எக்ஸ்டர்னல் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா, இந்த இம்பியூர் காப்பரில் இருக்கக்கூடிய காப்பர் மட்டும் என்ன செய்யும்? வெளியே வரும். எப்படி வெளியே வரும்? Cu2+ வெளியே வரும். இப்போ இங்கே உள்ள இருந்து மெட்டல்ல இருந்து இங்கே வெளியே வந்துருச்சு. அப்போ இதனுடைய காப்பருடைய மெட்டல், இம்பியூர் காப்பரில் இருக்கக்கூடிய மெட்டலோட அளவு என்ன ஆகிட்டே இருக்கும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், வெளியே வரும். இங்கே சொல்யூஷனில் இருக்கக்கூடிய காப்பர் 2+ நம்பர்ஸ் என்ன ஆகும்? கூடும். ஏன்னா ஆல்ரெடி காப்பர் 2+ நம்ம எடுத்திருக்கோம், காப்பர் சல்ஃபேட்டா. அப்படி வெளியே வரும்போது இது என்ன செய்யுதுன்னா, 2 எலக்ட்ரானை சென்ட் பண்ணுது இந்த ஒயர் வழியா. ஏன்னா காப்பர் 2+, இது என்ன ரியாக்ஷன் சொன்னால் ஆக்சிடேஷன். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆக்சிடேஷன் அட் ஆனோடு. ஆனோடில் எப்பயுமே என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ரிடக்ஷன் அட் கேத்தோடு. ரிடக்ஷன் எங்கே நடக்கும்? கேத்தோடில். ஆக்சிடேஷன் என்ன? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இந்த காப்பர் 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டு காப்பர் 2+ இங்கே வெளியே வந்துருச்சு இந்த மெட்டல் அயானுக்குள்ளே. இந்த மெட்டல் அயானில் இருக்கக்கூடிய காப்பர் 2+ என்ன செய்யும் அப்படின்னா, நேராக கேட்டையான் போகும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், கேட்டையான் மூவ் டுவர்ட்ஸ் கேத்தோடு. Cu2+ கேட்டையான் தானே. அப்போ அந்த கேட்டையான் எங்கே மூவ் ஆகுது? கேத்தோடுக்கு மூவ் ஆகுது. அங்கே போகும்போது இது இந்த காப்பர் 2 எலக்ட்ரான் சென்ட் பண்ணிச்சா அது ஆல்ரெடி ரெடியாக இருக்கும். இது போய் அந்த 2 எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணிட்டு இங்கே என்னவா டெபாசிட் ஆயிரும்? காப்பர் ஆயிரும். அப்போ இங்கே காப்பரோட வெயிட் என்ன ஆகிட்டே இருக்கும்? ஆனோடில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கேத்தோடில் காப்பரோட வெயிட் என்ன ஆகிட்டே இருக்கும்? கூடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரோலைட்டினுடைய இருக்கக்கூடிய இந்த காப்பர் சல்ஃபேட்டில் Cu2+ கவுண்டிங் கூடவோ குறைவோ செய்யாது, சேமாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற காப்பர் தான் அங்கே போய் டெபாசிட் ஆகுது. சரி, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இதில் சப்போஸ் கொஞ்சம் சில்வர் இருக்குது, சில்வர் ப்ளஸ் இருக்குது, அதுவும் வெளியே வரும். சில்வர் ப்ளஸ் அதில் மீத இம்பியூர் மெட்டல் சொன்னோம்ல, அந்த இம்பியூரெல்லாம் வெளியே வரும். இப்போ காப்பர்ன்றது நமக்கு தேவைப்படக்கூடிய மெட்டல். இதை தவிர இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் இம்பியூர் கன்சிடர் பண்ணுவோம். அந்த இம்பியூரும் வெளியே வரும். ஆனால் அது என்ன செய்ய முடியாது? காப்பரில் போய் டெபாசிட் பண்ண முடியாது. அதனால் நேராக என்ன செய்யணும்னா கீழே டெபாசிட் ஆகும். இந்த மாதிரி இதுதான் என்னது? ஆனோடு மட் அப்படின்னு சொல்லுவோம். லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காப்பர் 2+ லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் இருக்கும். அது பூரா எங்கே டெபாசிட் ஆகும்? ஆனோடுக்கு கீழே டெபாசிட் ஆகும். அதனால் அதுக்கு பேர் என்னது?
ஆனோட் மட். இப்போ என்ன ஆகுனா இந்த ஆனோடைய வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், கேத்தோடைய வெயிட் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லா காப்பர் 2+ம் இங்கே என்னவா மாறிடும், காப்பராக டெபாசிட் ஆகும். அப்போ இதில் என்னன்னா காப்பர் மட்டும்தான் இதில் நமக்கு கிடைக்கும். அப்போ 100% பியோர் காப்பராக நம்ம அப்டைன் பண்ணுறோம். வேறு எந்த ஒரு ரிஃபைனிங்லையும் கிடைக்காதது இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்கில் கிடைக்கும். ஸோ மறுபடியும் ஒரே ஒரு தான், கேத்தோடு ஆனோடு எலக்ட்ரோலைட் 3 காம்பனண்ட் வேணும். கேத்தோடு என்னவாக இருக்கணும், பியூர் மெட்டலாக இருக்கணும். ஆனோடு என்னவாக இருக்கணும், இம்பியூர் மெட்டலாக இருக்கணும். எலக்ட்ரோலைட் சால்ட் ஆஃப் தட் மெட்டல், அவ்வளோதான். ஸோ இதில் கரண்ட் இஸ் பாஸ் த்ரூ தட். இதில் சர்க்யூட் கொடுக்கும்போது கரண்ட் பாஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.